அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர் உபுதர ஏஸ் அகாடமிலேருந்து. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நம்ம அகாடமியில் பீனிக்ஸ் அப்படின்ற ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. இந்த டெஸ்ட் பேட்சில் 10 ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து வைக்கிறோம். இதில் 3 ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. அந்த 3வது ஃபுல் மாடல் டெஸ்ட்டோட தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் தான் நாம் இப்போ பார்க்க போகிறது. வாங்க கொஸ்டின் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பூசணி சாம்பார் சுவையாக இருந்தது என்பது எந்த ஆகுபெயரின் கீழ் வரும்? ஆப்ஷன் ஏ பொருளாகு பெயர், ஆப்ஷன் பி பண்பாகு பெயர், ஆப்ஷன் சி தொழிலாகு பெயர், ஆப்ஷன் டி காலவாகு பெயர். இதற்கு வந்துட்டு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பொருளாகு பெயர். இது வரைக்கும் பாருங்க, பூசணி சாம்பார் சுவையாக இருந்தது, இது வந்து பொருளாகு பெயரில் வரும். எப்படி பொருளாகும் பெயரில் வரும் அப்படின்னா, பூசணி அப்படின்றது வந்துட்டு அதில் வேர் இருக்குது, செடி, இலை, பூ, பிஞ்சு, காய் எல்லாம் அடங்கியது தான் அந்த பூசணி செடி, அந்த பூசணின்னு சொல்லுவோம். இதில் வந்துட்டு பாருங்கள், பூசணி கொடியாகிய முழு பொருளை குறிக்கிறது, இதெல்லாம் சேர்ந்தது. ஆனால் இத்தொடரில் சாம்பார் சுவையாக இருந்தது என்னும் குறிப்பால் பூசணி என்னும் சொல் முழு பொருளை குறிக்காது, அதன் ஓர் உறுப்பாகிய பூசணி காயை உணர்த்தும். இவ்வாறு ஒரு முழு பொருளோட பெயர் அதனை ஃபுல்லாக சொல்லாமல் அதோடு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு உறுப்புக்கு ஆகி வருவது வந்து பொருளாகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருளாகு பெயருக்கு இன்னொரு பெயர் என்ன இருக்குன்னா முதலாகு பெயர். அடுத்த வேணா பார்க்கலாம். ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் வீரமாமுனிவர். ரெண்டாவது, தமிழ் மொழியை எழுத 2 வகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என்பதற்கான சான்று சின்னமனூர் கல்வெட்டாகும். கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் என அழைக்கப்பட்டது. கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பதி என புறநானூறு கூறுகிறது. மேற்கண்டவற்றில் சரியானது கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி, ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 சரி, ஆப்ஷன் சி 1 மற்றும் 3 சரி, ஆப்ஷன் டி 3 மற்றும் 4 சரி. இதில் எது வந்து சரின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் வீரமாமுனிவர், சரி. தமிழ் மொழியை எழுத 2 வகை எழுத்துக்கள் வழங்கின என்பதற்கான சான்று சின்னமனூர்ல அறச்சலூர் கல்வெட்டு தான், அதனால 2வது தவறு. 3வது, கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் எனப்படும், இது சரி. 4வது, கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பதி என புறநானூறு கூறியது, புறநானூறுல சிலப்பதிகாரம் சொல்லும். அப்ப 1, 3 சரி, ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்த வேணா பார்க்கலாம். தேவநேய பாவனர் நினைவாக சென்னையில் அமைந்துள்ளது டேஸ். ஆப்ஷன் ஏ நூலகம், ஆப்ஷன் பி கோட்டம், ஆப்ஷன் சி சிலை, ஆப்ஷன் டி மண்டபம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நூலகம். அடுத்த வேணா பார்க்கலாம். பின்னம் என்பதன் பொருள். ஆப்ஷன் ஏ கூட்டம், ஆப்ஷன் பி முறையாக, ஆப்ஷன் சி சேதம், ஆப்ஷன் டி வானம். பின்னம் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி சேதம். அடுத்த வேணா பார்க்கலாம். தமிழ் மொழியில் வழங்கும் திசை சொற்களும் அவற்றின் தமிழ் வழக்கும் தவறான இணையை காண்க. 1 அச்சன் தந்தை, 2 ஆய் ஆட்சி, 3 வெள்ளம் நன்னீர், 4 கடுதாசி எழுதும் தாள். ஆப்ஷன் ஏ எதுவும் இல்லை, ஆப்ஷன் பி 2 மட்டும், ஆப்ஷன் சி 1 மற்றும் 2, ஆப்ஷன் டி 1 மற்றும் 4. இதில் வந்துட்டு சரியானது கேட்குறாங்க, சாரி தவறானது கேட்குறாங்க. தவறானது பார்த்தீங்கன்னா 2 மட்டும் வந்துட்டு தவறு, ஆப்ஷன் பி தவறு. இதை பாருங்க, கடுதாசி வந்து எழுதும் தாள், அதே மாதிரி வந்து ஆய்னா வந்துட்டு தாய் வரும், அச்சன் தந்தை, வெள்ளம் வந்துட்டு நன்னீர். அடுத்த வேணா பார்க்கலாம். பொறுத்துக இணை சொற்கள். இலைமறை நுரை, பொய்யும் தடை, தங்கு புரட்டு, நொங்கு காயாக. இதை சரியாக பொருத்தணும். இலைமறை காயாக, பொய்யும் புரட்டும், தங்கு தடை, நொங்கும் நுரையும். 4, 3, 2, 1 சரி, ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்த வேணா பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் முடியரசன் பற்றிய கூற்றுகளில் பொருந்தாதது எது? ஆப்ஷன் ஏ பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞர்களில் மூத்தவர். ஆப்ஷன் பி பூங்குடி என்னும் காவியத்துக்காக 1966 தமிழக அரசு பரிசு வழங்கியது. ஆப்ஷன் சி தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர். ஆப்ஷன் டி தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகியோருடன் நெருங்கி பழகியவர். இதில் வந்துட்டு முடியரசன் பற்றி பொருந்தாது கேட்குறாங்க. இதில் வந்து பொருந்தாது ஆப்ஷன் சி தான். ஏன்னா தந்தை பெரியார் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் வந்து முடியரசன் கிடையாது, பாரதிதாசன்.
இது வரைக்கும் பாருங்கள். தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் பாவேந்தர். அடுத்தது என்ன பார்ப்போம். பயனில்லாத கலர் நிலத்துக்கு ஒப்பானவர் யார்? ஆப்ஷன் ஏ வலிமையற்றவர், ஆப்ஷன் பி கல்லாதவர், ஆப்ஷன் சி ஒழுக்கமற்றவர், ஆப்ஷன் டி அன்பில்லாதவர். சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி கல்லாதவர். இது வரைக்கும் பாருங்க. உலர் என்னும் மாத்திரையான் அல்லல் பயவா கலர் அணையர் கல்லாதவர். கல்லாதவர் பயனில்லாத கலர் நிலம் போன்றவர்னு வந்துட்டு முதல்வரிலே சொல்கிறாரு. ஸோ இதைத்தான் நான் கொஸ்டின் எடுத்து வச்சுருக்கிறோம். அடுத்தது என்ன பார்க்கலாம். வள்ளுவர் சிறந்த ஆட்சியாக எதை கூறுகிறார்? ஆப்ஷன் ஏ நடுநிலையில் நின்று ஆட்சி நடத்துவது, ஆப்ஷன் பி அறத்துடன் ஆட்சி நடத்துவது, ஆப்ஷன் சி நீதி தவறாத ஆட்சி நடத்துவது, ஆப்ஷன் டி குற்றமற்ற ஆட்சி நடத்துவது. இதில் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நடுநிலையில் நின்று ஆட்சி நடத்துவது. இதற்கு பாருங்க. ஓர்ந்து கண்ணோடாது இறைபுரியும் யார் மட்டும் தேர்ந்து செய்வதே முறை. பொருள் எதையும் நன்கு ஆராய்ந்து ஒரு பக்கம் சாயாது நடுநிலையில் நின்று நடத்துவதே சிறந்த ஆட்சியாகும். அடுத்த வேணா பார்க்கலாம். கூற்று 1 குறிப்பு வினைமுற்று காலத்தை வெளிப்படையாக காட்டாது. கூற்று 2 செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் ஆகிய 6ம் வெளிப்படுமாறு அமைவது தெரிநிலை வினைமுற்றாகும். கூற்று 3 ஏவல் வினைமுற்று ஒருமை பன்மையாக இரு வகைகளில் வரும். கூற்று 4 வேங்கோல் வினைமுற்று வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் ஆகிய பொருட்களில் வரும். மேற்கண்டவற்றில் தவறானது. இதில் வந்துட்டு ஆப்ஷன் ஏ அனைத்தும், ஆப்ஷன் பி 1 மற்றும் 3, ஆப்ஷன் சி 3 மற்றும் ஆப்ஷன் டி ஏதும் இல்லை. இதில் வந்து தவறானது கேட்குறாங்க. ஸோ தவறானது பார்க்கும்போது வந்துட்டு இதில் எதுவுமே இல்லை, தவறுன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. ஆப்ஷன் டி தான் வந்துட்டு சரியான ஆன்சர். அடுத்த வேணா பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் சரியான அகரவரிசையினை தேர்ந்தெடு. இது ஒன்றும் இல்லை, ஆனா ஆவண்ணா ஈனா உயிரெழுத்துக்கள் உங்களுக்கு வரிசையாக தெரியுதான்றதை செக் பண்ணுற மாதிரியான ஒரு கொஸ்டின் தான் இது. ஸோ அப்படி பார்க்கும்போது அதில் வந்து ஆப்ஷன் ஏ எலிமினேட் பண்ணிடலாம். இந்த அகரவரிசைன்னு பண்ணும்போது வந்து நீங்கள் எலிமினேட் பண்ணணும், தேவையில்லாத எடுத்து விடணும். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே தான் ஆன்சர் இருக்குன்னு கொண்டு வந்தால் தான் அகரவரிசை ஈஸியாக போட முடியும். இப்போ அன்பு அன்பு, ஆலயம் ஆலயம் ஆலயம், அவனுக்கு அடுத்து ஈனா தான் வரும். அப்போ ஈதல் வந்திருக்கு, இது வராது. அப்போ ஆப்ஷன் சிடியில் தான் ஏதோ ஒன்று ஆன்சராக இருக்க போகுது. இ இ இ இ உ உ உ ஏ ஏ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்து என்ன பார்க்கலாம். கீழ்கண்ட ஒளிமரபுகளில் கத்தும் என்னும் ஒளிமரபு கொண்ட விலங்கினம் பறவையது. 1 ஆடு, 2 வாத்து, 3 குதிரை, 4 பன்றி. அனைத்தும் ஆப்ஷன் பி 1 மற்றும் 2, ஆப்ஷன் சி 1 மற்றும் 4, ஆப்ஷன் டி 2 மற்றும் 3. ஸோ எது கத்தும் அப்படின்னு பார்க்கும்போது ஆடு கத்தும், வாத்து கத்தும். குதிரை கத்துமா? குதிரை கத்தாது, குதிரை வந்து கனைக்கும். அதே மாதிரி பன்றி கத்துமா? பன்றி வந்து உருமும். இதில் வந்துட்டு எது வந்து கத்திர வழங்கு கேட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது வந்து 1 மற்றும் 2, ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். இது வரைக்கும் பாருங்க. வாத்து வந்து கத்தும், பன்றி வந்து உருமும், குதிரை வந்து கனைக்கும். அடுத்த வேணா பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் வல்லினம் மிகும் இடங்களில் சரியானவற்றை தேர்ந்தெடு. 1 நன்றாய் பேசினார், 2 போய் தேடு, 3 பையை கொடு, 4 சென்னைக்கு சென்றார். ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி, ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 சரி, 1 2 மற்றும் 3 சரி, ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரி, ஆப்ஷன் டி 3 மற்றும் 4 சரி. இதில் வந்துட்டு சரியான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி. அடுத்த வேணா பார்க்கலாம். தவறான இணையை காண்க, சொல்லும் பொருளும். ஆப்ஷன் ஏ கடா எருமை, ஆப்ஷன் பி மேதி எருமை, ஆப்ஷன் சி புல் அன்னம், ஆப்ஷன் டி அரவு கோழி. இதில் வந்துட்டு தவறானது, சொல்லும் பொருளை தவறானது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான். அரவு அப்படின்றது வந்து பாம்பு, கோழி கிடையாது, பாம்பு. அடுத்து என்ன பார்க்கலாம். கொடு என்ற வேர்ச்சொல்லில் இருந்து வினையால் அணையும் பெயரை உருவாக்குவ. வினையால் அணையும் பெயர் என்ன அப்படின்னா அது வந்து ஒரு வினைச்சொல் இருக்கும், அதை தொடர்ந்து ஒரு பெயர் சொல்லும் வரும். ஸோ அந்த வினைச்சொல் பார்த்தீங்கன்னா அந்த வினை யார் செஞ்சாங்களோ அவங்கள குறிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்களேன். ஆப்ஷன் ஏ கொடுத்தல், ஆப்ஷன் பி கொடுத்த, ஆப்ஷன் சி கொடுத்து, ஆப்ஷன் சி கொடுத்தவன். சரியான ஆன்சர் வினையாளரின் பேர் இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கொடுத்தவன், கொடுத்து அவன்.
ஸோ கொடுத்து பெயரெச்சம், அவன் அந்த ஆளையும் குறிக்குது, ஒரு பெயர்ச்சொல்லாகவும் இருக்குது. ஓகே, சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, கொடுத்தவன். அடுத்த என்ன பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் பாரதிதாசன் பற்றி சரியானவற்றை காண்க. இவரின் இயற்பெயர் சுப்பிரத்தினதாசன். இவர் புதுவையில் வாழ்ந்த கனகசபை லக்குமி இணையாருக்கு மகனாக 23/4/1891 பிறந்தார். இவர் முதலில் பாடிய எங்கெங்கும் காணின் சக்தியடா என்னும் தொடங்கும் பாடலின் மூலம் பாரதியின் கவிதா மண்டலத்துள் இணைந்தவர். இவர் இயற்றிய பாண்டியன் பரிசு காப்பிய வகையில் அடங்கும். ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி, ஆப்ஷன் பி 1, 2 மற்றும் 3 சரி, ஆப்ஷன் சி 2, 3 மற்றும் 4 சரி, ஆப்ஷன் டி 1 மற்றும் 4 சரி. அது வந்து சரியானு கேட்டிருக்காங்க. சரியானு பார்த்தீங்கன்னா 2, 3, 4 ஆப்ஷன் சி தான் சரி. அப்போ 1 ஏன் தவறு அப்படின்னா, அவரோட இயற்பெயர் வந்து கனக சுப்புரத்தினம், சுப்புரத்தினதாசன் கிடையாது, கனக சுப்புரத்தினம் தான் அவரோட இயற்பெயர். அடுத்த வேணா பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் சிங்கம் என்பதை குறிக்கும் சொல் எது? கீழ்கண்டவற்றுள் சிங்கம் என்பதை குறிக்கும் சொல். ஆப்ஷன் ஏ குருளை, ஆப்ஷன் பி பரல், ஆப்ஷன் சி குட்டி, ஆப்ஷன் டி மடங்கள். இப்போ சிங்கம் என்பதை குறிக்கும் சொல் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் டி மடங்கள். இந்த கொஸ்டின் நீங்கள் வந்து கரெக்டாக வாட்சி பொருள் புரிஞ்சு போட்டால் தான் இதை வந்து கரெக்டாக போட முடியும். இந்த மாதிரி டைப்பில் டிஎன்பிசியில் அதிகமாக கொஸ்டின் வந்துட்டு ரைஸ் ஆகுது. ஸோ சிங்கம் என்பதை குறிக்கும் சொல் தான் கேட்டிருக்கு, அதோட மரபு சொல் கேட்கல. சிங்கத்தோட இளமை பேர் என்ன அப்படிலாம் கேட்கல. சிங்கம் என்பதோட சொல் என்ன அப்படின்னு கேட்டால் அது மடங்கள், அதுதான் சரியாக இருக்கும். அடுத்த வினா பார்க்கலாம். பொருளுக்கேற்ற வினை மரபுகளில் தவறானது எது? ஆப்ஷன் ஏ உணவு பரிமாறு, ஆப்ஷன் பி கோலம்போடு, ஆப்ஷன் சி தீ மூட்டு, ஆப்ஷன் டி தயிர் கடை. இதில் வந்துட்டு தவறானது கேட்குறாங்க. தவறானதுன்னா ஆப்ஷன் பி கோலம் போடு இல்லை, கோலம் இடு. கோலம் போடுன்னு வராது, கோலம் இடுன்னு வரும். இதை பாருங்க, தயிர் கடை, உணவு பரிமாறு, தீ மூட்டு, கோலம் இடுன்னு வரும். அடுத்த வினா பார்க்கலாம். வீரமாமுனிவர் பற்றி தவறானவற்றை காண்க. 1. பிரான்ஸ் நாட்டில் பிறந்த இவரின் இயற்பெயர் கான்ஸ்டான்டின் ஜோசப்பெஸ்கி. 2. இவர் தமது 30ஆம் அகவையில் சமய திருப்பணியாற்ற தமிழகத்துக்கு வந்தார். 3. தமிழ் மொழி பற்றினால் வீரமா முனிவர் என முதலில் சூட்டிக்கொண்ட தம் பெயரை தனித்தமிழாக்கி தைரியநாதன் என சூட்டிக்கொண்டார். 4. தமிழ் எழுத்து வரி வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார். ஆப்ஷன் ஏ ஏதுமில்லை, ஆப்ஷன் பி 3 மற்றும் 4, ஆப்ஷன் சி 1 மற்றும் 2, ஆப்ஷன் டி 1 மற்றும் 3. இதில் வந்துட்டு தவறானது கேட்குறாங்க. வீரமாமுனிவர் பற்றி தவறானது கேட்குறாங்க. 1 பாருங்க, இவர் வந்து பிரான்ஸ் நாட்டிலே பிறந்தார், இவர் வந்து இத்தாலியில் பிறந்தார், அப்போ தவறு, 1 தவறு. 2, இவர் தமது 30ஆம் அகவையில் சமய திருப்பணியாற்ற தமிழகத்துக்கு வந்தார், இது சரி. அடுத்து 3, தமிழ் மொழி பற்றினால் வீரமாமுனிவர் என முதலில் சூட்டிக்கொண்ட தம் பெயரை தனித்தமிழாக்கி தைரியநாதன் என சூட்டிக்கொண்டார், இதுவும் தவறு. அதாவது தமிழ் மொழி பற்றினால் தைரியநாதன் என முதலில் சூட்டிக்கொண்ட தம் பெயரை தனித்தமிழாக்கி வீரமாமுனிவர் என சூட்டிக்கொண்டார், அதுதான் கரெக்ட். அடுத்த 4, தமிழ் எழுத்து வரிவடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார், 4 சரி. அப்போ 2ம் 4ம் சரி. அங்கே தவறானது கேட்டிருக்காங்க. 1, 3 வந்துட்டு தவறு, ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். அடுத்த வினா பார்க்கலாம். தேவநேய பாவலருக்கு செந்தமிழ் நாயரு என்ற பட்டத்தை வழங்கியவர். ஆப்ஷன் ஏ திருவிக்கா, ஆப்ஷன் பி குன்றக்குடி அடிகளார், ஆப்ஷன் சி பிரதிமர் கலைஞர், ஆப்ஷன் டி கீவா ஜெகநாதன். சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி குன்றக்குடி அடிகளார். இதோ தமிழரசு இவருக்கு வழங்கிய செந்தமிழ் செல்வர், குன்றக்குடி அடிகளார் வழங்கிய வந்து செந்தமிழ் நாயர் வந்து குன்றக்குடி அடிகளார் வந்துட்டு இவருக்கு கொடுத்துருப்பாரு. அடுத்த என்ன பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் மயங்கொலி பிழை நீங்காத தொடரை காண்க. ஆப்ஷன் ஏ மீன் பிடிக்க உதவுவது வலை, ஆப்ஷன் பி வேண்டாத செடி கலை, ஆப்ஷன் சி அழித்தல் என்றால் கொடுத்தல், ஆப்ஷன் டி ஆசையாய் தின்பது வெள்ளம். ஸோ இதில் வந்துட்டு மயங்கொலி பிழை நீங்காத தொடர் எதுன்னு கேட்குறாங்க. இதில் வந்துட்டு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி வேண்டாத செடி கலை, அதாவது நீங்காத தொடர் தான் கேட்குறாங்க. கலைக்கு வந்து இந்த சிறப்பில் வராது, பள்ளிக்கு வரலாம். இந்த மாதிரி போட்டால் தான் வந்துட்டு அது சரியாக இருந்திருக்கும். அந்த இது மற்றது எல்லாமே வந்துட்டு கரெக்டு தான். வலை கரெக்டு தான், அழித்தல் கொடுத்தல் கரெக்டு, வெள்ளம் கரெக்டு. அடுத்த வினா பார்க்கலாம். தொகை மரபு சொற்களில் தவறானவற்றை காண்க. 1 மக்கள் கூட்டம், 2 ஆணிரை, 3 ஆட்டு மந்தை, 4 யானை கூட்டம். ஆப்ஷன் ஏ ஏதுமில்லை, ஆப்ஷன் பி 3 மட்டும், ஆப்ஷன் சி 3 மற்றும் 4, ஆப்ஷன் டி 4 மட்டும். ஸோ இதில் வந்து அனைத்துமே வந்துட்டு சரிதான். இது தவறானது கேட்டிங்கன்னா ஏதுமில்லை, ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்த என்ன பார்க்கலாம்.
படி என்ற வேர்ச்சொல்லின் பெயரச்சம் மற்றும் வினைமுற்று சொற்களை காண்க. படி அப்படின்ற வேர்ச்சொல்லோட பெயரச்சமும் வினைமுற்று சொல்லையும் வந்துட்டு காங்குறாங்க. அப்போ படி என்பதன் பெயரச்சம் வந்து படித்தன்னு வரணும். அப்போ படித்துன்னு இருக்கிற ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ இது ரெண்டுலேயும் படித்த இருக்குது. அப்போ வினைமுற்று சொல் என்னன்னு பார்க்கணும். படித்தவர் அப்படின்னா வினையால் அணையும் பேராயிரும். படித்தான் என்பது வந்து வினைமுற்று சொல். ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். அடுத்த வேணா பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் மயங்கிலிப்பலை நீங்கிய தொடரை காண்க. மூங்கிலை குறிப்பது கலை. அழித்தல் என்றால் இல்லாமல் செய்தல். உள்ளம் என்பது மனம். ஆற்றின் ஓரம் கரை. மயங்கிலிப்பலை நீங்கிய தொடரை காண்க. இதில் வந்துட்டு சரியானது ஆப்ஷன் டி ஆற்றின் ஓரம் கரை. இதுதான் வந்துட்டு இந்த கரை தான் வந்துட்டு சரியானது. ஸோ மற்றது எல்லாமே வந்துட்டு தவறு. அடுத்த வேணா பார்க்கலாம். பலவை என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ பசுமையான மூங்கில், ஆப்ஷன் பி இளமையான மூங்கில், ஆப்ஷன் சி முதிர்ந்த மூங்கில், ஆப்ஷன் டி முதிராத மூங்கில். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி முதிர்ந்த மூங்கில். அடுத்த வேணா பார்க்கலாம். செடி கொடி மரங்களின் தொகுப்பிடத்தில் சரியானவற்றை காண்க. 1 ஆலங்காடு, 2 சவுக்கு தோட்டம், 3 தென்னந்தோட்டம், 4 பலாத்தோப்பு. ஏ அனைத்தும், பி 1 மற்றும் 2, சி 2 மற்றும் 3, டி 1 மற்றும் 4. சரியானது கேட்டிருக்காங்க. இதில் சரியானது பார்த்தீங்கன்னா ஆலங்காடு சரி. சவுக்கு தோட்டம்ல சவுக்கு தோப்பு. அடுத்து 3வது தென்னந்தோட்டம்ல தென்னந்தோப்பு. பலாத்தோப்பு. பலாத்தோப்பு சரிதான். அப்போ சரியானது 1 மற்றும் 4 ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். அடுத்த வேணா பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் வல்லின மிகும் இடங்களில் சரியானவற்றை காண்க. ஆப்ஷன் ஏ அவன் தோட்டத்துக்கு சென்று பழத்தை பறித்தான். ஆப்ஷன் பி பறித்த பழத்தை வீட்டுக்கு எடுத்து சென்றான். ஆப்ஷன் சி 8 பழங்களை தன் நண்பனுக்கு கொடுத்தான். ஆப்ஷன் டி நண்பன் அவற்றை பெற்று பாராட்டினான். இதில் வந்து வல்லின மிகும் இடங்களில் சரியானது கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பார்ப்போம். அவன் தோட்டத்துக்கு சென்று பழத்தை பறித்தான். இதில் வந்துட்டு ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா அவன் தோட்டத்துக்கு, இது கரெக்ட். இங்கே வந்துட்டு வல்லினம் மிகுந்திருக்கு. ஆனால் சென்றுக்கு அடுத்து வந்துட்டு இங்கே வந்து வல்லினம் மிகக்கூடாது. ஏன் அப்படின்னா வினைச்சொல்லில் வன்தொடர் குற்றியலுகரம் வந்திருந்தால் மட்டும் வல்லினம் மிகும். ஓகேங்களா? இந்த ஊன்னு முடியும் போது மட்டும் ஈன்னு ஒரு வினைச்சொல் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அங்கே வல்லினம் மிகும். ஆனால் ஊன்னு ஒரு வினைச்சொல் முடியுது அப்படின்னா அங்கே வல்லினம் மிகாது. ஆனால் விதிவிலக்காக அந்த வினைச்சொல் வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் அங்கு வல்லினம் மிகும். அப்போ சென்று வந்து வன்தொடர் குற்றியலுகரத்தில் வரல, வந்து ஒருவேளை வன்தொடர் குற்றியலுகரத்தில் வந்துருந்துச்சுன்னா இங்கே வந்து வல்லினம் மிகுந்திருக்கிறது சரி. அது வன்தொடர் குற்றியலுகரமாக இல்லாதனால அங்கே வல்லினம் மிகாது. ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ தவறு. ஆப்ஷன் பி பறித்த பழத்தை வீட்டுக்கு எடுத்து சென்றான். ஸோ இது வந்துட்டு ஆப்ஷன் பி வந்து சரியாக இருக்குது. ஆப்ஷன் சியில் என்ன தவறு? 8 10க்கு அடுத்து வந்து வல்லினம் மிகும். அந்த எண்ணு பெயர்களுக்கு அடுத்து வந்துட்டு உறுதியாக வல்லினம் மிகும். அதனால வந்துட்டு இங்கே இப்பு போடணும். ஸோ நண்பன் அவற்றை பெற்று இங்கே இப்பு போடணும். பார்த்தீங்களா? அந்த பெற்று வினைச்சொல் பாருங்கள். இது வந்து வன்தொடர் குற்றியலுகரமாக இருக்குது. அதாவது கசட தவற ராவரா வன்தொடர் குற்றியலுகரமாக இருக்குது. அங்கே வந்து வல்லினம் மிகும், இங்கே மிகலை. ஸோ அதனால் ஆப்ஷன் பி பறித்த பழத்தை வீட்டுக்கு எடுத்து சென்றான் என்பது சரி. அடுத்த வேணா பார்க்கலாம். வினை மரபு சொற்கள். பறவை மற்ற விலங்குகளின் ஒலிக்குரிய சொற்கள். 1 குருவி கீச்சிடும், 2 காக்கை கரையும், 3 நரி கத்தும், 4 கோட்டான் குளரும். மேற்கொண்டு சரியானவற்றை காண்க. ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி. ஆப்ஷன் பி 1 2 மற்றும் 3 சரி. ஆப்ஷன் சி 1 2 4 சரி. ஆப்ஷன் டி 2 மற்றும் 3 சரி. சரியானது பார்த்தீங்கன்னா 1 2 4 சரி. ஆப்ஷன் சி வந்துட்டு சரியானது. நரி வந்து கத்தாது. நரி வந்துட்டு கத்தாது. நரி வந்து ஊளையிடும். அடுத்த வேணா பார்க்கலாம். வினை மரபு தொடர்களில் தவறான இணை எது? சோறு தின்னு, பால் பருகு, தண்ணீர் குடி, இலை பறி. இதில் வந்துட்டு தவறானது ஆப்ஷன் ஏ சோறு தின்னுல சோறு உண். அதுதான் வந்துட்டு சரி. ஸோ சோறு உண் என்பதுதான் சரி. அடுத்த வேணா பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் பொருள் வேறுபாட்டில் தவறானதை தேர்ந்தெடு. 1 உரி தயிர், மோர் வைக்கும் உரி மற்றும் உரி கலற்று. ஆப்ஷன் பி
வருத்தல் துன்பப்படுத்துதல் மற்றும் வருத்தல் காய்களை வருத்தல். ஆப்ஷன் சி கூரிய சொன்ன மற்றும் கூரிய கூர்மையான. ஆப்ஷன் டி புறம் நகர் மற்றும் புறம் வெளி. இதில் வந்துட்டு கேட்குறது வந்து தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கூரிய அப்படின்றது வந்துட்டு கூர்மையான அப்படின்னு வரும். இந்த கூரிய அப்படின்றது வந்துட்டு சொன்ன அந்த மாதிரி வரும். ஓகே, அடுத்த வினா பார்க்கலாம். பொறுத்துக. பரமார்த்த குறுகதை இலக்கண நூல், அம்மானை நகைச்சுவை நூல், தொன்னுள் விளக்கம், அகர முதலி, சதுரகராதி, சிற்றிலக்கியம். இது வந்து சரியாக பொருத்தணும். பரமார்த்த குறுகதை வந்து நகைச்சுவை நூல், அம்மானை சிற்றிலக்கியம், தொன்னுள் விளக்கம் இலக்கண நூல், சதுரகராதி அகர முதலி. அப்போ 2, 4, 1, 3 ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்த வேணா பார்க்கலாம். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக தேவநேய பாவனர் எந்த நாள் பணியமர்த்தப்பட்டார்? ஆப்ஷன் ஏ 8/5/1974, ஆப்ஷன் பி 18/5/1974, ஆப்ஷன் சி 8/7/1974, ஆப்ஷன் டி 18/7/1974. இதில் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 8/5/1974. அடுத்தது என்ன பார்க்கலாம். சரியான பிரித்தெழுதுக காண்க. ஏலம் ஏலம் கூட்டல் ஆதி, பல்லுயிர் பல் கூட்டல் உயிர், வல்லுருவம் வன்மை கூட்டல் உருவம், வெள்ளாடு வெள்ளை கூட்டல் ஆடு. ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி, ஆப்ஷன் பி 1, 2, 3 சரி, ஆப்ஷன் சி 1 மற்றும் 3 சரி, ஆப்ஷன் டி 2 மற்றும் 4 சரி. சரியான பிரித்தெழுதுன்னு பார்க்கும்போது இதில் வந்துட்டு 1, 3 இது சரி. இந்த பல்லுயிர் எப்படி பிரியும் அப்படின்னா பல கூட்டல் உயிர் அப்படி வரும். அதே மாதிரி வெள்ளாடு வந்து வெண்மை கூட்டல் ஆடு, வெள்ளை கூட்டல் ஆடு இல்லை, வெண்மை கூட்டல் ஆடுன்னு வரும். ஸோ அதனால் இது ரெண்டுமே வந்துட்டு தவறு. சரியானது கேட்டிருக்காங்க. 1 மற்றும் 3 வந்து சரி. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்த வேணா பார்க்கலாம். சரியான அகர வரிசையில் அமைந்த தொடரை காண்க. அப்போ உயிர்மெழுத்துக்கள் வந்திருக்கு. அப்போ இத்து இந்து இப்பு இம்மு, து இந்து இப்பு இம்மு ஈ. ஆப்ஷன் பி பாருங்க சரியா இருக்கும். ஆப்ஷன் பி வந்துட்டு இதான் வந்து சரியான ஆன்சர். நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. கீழ்கண்டவற்றில் வல்லினம் மிகா இடங்களில் சரியானவற்றை காண்க. எங்கெங்க வல்லினம் மிகாது அப்படின்றத நம்ம கரெக்டாக தேர்ந்தெடுக்கணும். 1 குறுங்கு கடித்தது, 2 தீத்தி, 3 உழவு தொழில், 4 கொசு தொல்லை. ஏ அனைத்தும் சரி, பி 1 மற்றும் 2 சரி, சி 3 மற்றும் 4 சரி, டி 2 மட்டும் சரி. ஸோ மிக இடங்களில் சரியானது பார்த்தீங்கன்னா குரங்கு கடித்தது. எழுவாய் தொடருக்கு அப்புறம் வந்து வல்லினம் மிகாது. அதன் அடிப்படையில் வந்துட்டு இங்கே வல்லினம் மிகாது, இது சரிதான். தீத்தி அடுக்கு தொடரில் வல்லினம் மிகாது, இதுவும் வந்து சரிதான். ஆனால் உழவு தொழில் இங்கே வல்லினம் மிகும். கொசு தொல்லை இங்கேயும் வல்லினம் மிகும். இங்கே மிக இடம் தான் கேட்டிருக்காங்க. 1 மற்றும் 2 சரி. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்த வேணா பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் சரியான மரபு சொல்லை காண்க. சரியான மரபு சொல். ஆப்ஷன் ஏ எலிக்குட்டி, ஆப்ஷன் பி மூங்கில் தாள், ஆப்ஷன் சி பசுக்கன்று, ஆப்ஷன் டி மான்குட்டி. சரியான மரபு சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பசுக்கன்று. அப்போ எலி குட்டி வராது, எலி குஞ்சு வரும். எலி குஞ்சு. அதே மாதிரி மூங்கில் தாள் வராது, மூங்கில் இலைன்னு வரும். அதே மாதிரி மான் குட்டி வராது, மான் கன்று வரும். ஸோ சரியானது ஆப்ஷன் சி. அடுத்த என்ன பார்க்கலாம். தாவரங்களின் உறுப்பு பெயர்களில் சரியானவற்றை காண்க. 1 மா இலை, 2 வேப்பந்தாள், 3 சோளத்தட்டை, 4 நெல்தாள். அனைத்தும் சரி. ஆப்ஷன் பி 1, 2 மற்றும் 3 சரி. ஆப்ஷன் சி 1 மற்றும் 4 சரி. ஆப்ஷன் டி 1, 3 மற்றும் 4 சரி. இது வந்து சரியானது கேட்டிருக்காங்க. மாவிலை சரி, வேப்பந்தாள் வராது, வேப்பந்தலைன்னு வரும். சோளத்தட்டு சரி, நெல்தாள் சரி. அப்போ சரியானது 1, 3, 4 ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். அடுத்த வேணா பார்க்கலாம். கிளைநீர் பாம்பு தொங்க, விழுதென்று குரங்கு தொட்ட, விலங்கினை தொட்ட பிள்ளை வெடுக்கென குதித்தது போல் என்ற பாடலை பாரதிதாசன் தனது எந்த நூலில் பாடியுள்ளார்? ஆப்ஷன் ஏ இசையமுது, ஆப்ஷன் பி குறிஞ்சி திட்டு, ஆப்ஷன் சி அழகின் சிரிப்பு, ஆப்ஷன் டி படித்த பெண்கள். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி அழகின் சிரிப்பு. இது வரைக்கும் பாருங்க. கிளிநீர் பாம்பு தொங்க, விழுதென்று குரங்கு தொட்டு, விளக்கினை தொட்ட பிள்ளை வெடுக்கென குதித்தது போல் பாரதிதாசன் வந்துட்டு அழகின் சிரிப்பு அப்படின்ற நூலில் வந்து சொல்லியிருப்பாரு.
அடுத்தது என்ன பார்க்கலாம், கீழ்கண்டவற்றில் தவறான சொல்லும் பொருளும் காண்க. ஆப்ஷன் ஏ காலன் காற்று, ஆப்ஷன் பி சேகரம் கூட்டம், ஆப்ஷன் சி மெத்த மிகவும், ஆப்ஷன் டி ஈரம் இறக்கம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ காலன் காற்று. இது வந்து தவறானது கேட்டிருக்காங்க, அதுக்கு தவறானது ஆப்ஷன் ஏ தான். காலன் அப்படின்றதுன்னா பிணி, அதாவது நோயை சொல்றது. அடுத்த என்ன பார்க்கலாம், தாவர உறுப்பு பெயர்களில் தவறானது எது? 1 ஈச்ச ஓலை, 2 தென்னை ஓலை, 3 மாவிலை, 4 பலா இலை. ஆப்ஷன் ஏ ஏதுமில்லை, ஆப்ஷன் பி 3 மற்றும் 4, ஆப்ஷன் சி அனைத்தும், ஆப்ஷன் டி 3 மற்றும். இதில் வந்து தவறானது கேட்டிருக்காங்க, தவறானது எதுவுமே இல்லை. ஈச்ச ஓலை தான், தென்னை ஓலை, மாவிலை, பலா இலை எல்லாமே சரிதான். ஸோ தவறானது ஆப்ஷன் ஏ ஏதும் இல்லை. அடுத்து என்ன பார்க்கலாம், மீசைக்கும் கூழுக்கும் ஆசைப்பட்டு மேல் விழுந்து பாடுபவன் கவிஞன் அல்லன் என பாடிய கவிஞர் யார்? ஆப்ஷன் ஏ கண்ணதாசன், ஆப்ஷன் பி சச்சிதானந்தன், ஆப்ஷன் சி கல்யாண சுந்தரனார், ஆப்ஷன் டி முடியரசன். சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி முடியரசன். அடுத்து என்ன பார்க்கலாம், ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொற்களில் சரியானதை தேர்ந்தெடு. ஏஜென்சி தரகர், ஆட்டோமொபைல் தானியங்கி, பெஞ்ச் விசிப்பலகை, சாக்பீஸ் சின்னக்கட்டி. ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி, ஆப்ஷன் பி 3 மற்றும் 4, ஆப்ஷன் சி அனைத்தும், ஆப்ஷன் டி 3 மட்டும். சாரி ஆப்ஷன் பி வந்துட்டு 2, 3 மற்றும் 4, ஆப்ஷன் சி 1, 2 மற்றும் 4 சரி, ஆப்ஷன் டி 2 மற்றும் 4 சரி. இதில் வந்துட்டு நம்ம வந்து சரியானது எதுன்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ஏஜென்சி வந்து தரகர் அல்லது முகவாண்மைன்னு வரும், தரகர்னு வராது. ஆட்டோமொபைல் தானியங்கி கரெக்டு, பெஞ்ச் விசிப்பலகை கரெக்டு, சாக்பீஸ் சின்னக்கட்டி கரெக்டு. 2, 3, 4 சரி, ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். இது வரைக்கும் பாருங்கள், ஏஜென்சினா முகவாண்மை, ஆட்டோமொபைல் தானியங்கி, பெஞ்சுனா விசிப்பலகை, சாக்பீஸ்னா சின்னக்கட்டி. ஓகே, அடுத்தது என்ன பார்க்கலாம், பொறுத்துக மரபுத்தொடர். ஆப்ஷன் அவசர குடுக்கை, விரைந்து வெளியேறுதல், கம்பி நீட்டுதல் இயலாத செயல், கண்ணை மூடிக்கொண்டு எண்ணி செயல்படாமை, கல்லில் நாள் உரைத்தல், ஆராய்ந்து பாராமை. இதை வந்து கரெக்டாக பொருத்தணும். அவசர குடுக்கை எண்ணி செயல்படாமை, கம்பி நீட்டுதல் விரைந்து வெளியேறுதல், கண்ணை மூடிக்கொண்டு ஆராய்ந்து பாராமல், கல்லில் நார் உரித்தல் இயலாத செயல். அப்போ 3, 1, 4, 2 ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்த வேணா பார்க்கலாம், சொற்களின் வேறுபாடுகளில் தவறான இணை எது? உளவு வேவு பார்த்தல், உளவு நடமாடு. ஆப்ஷன் பி குளம் இனம், குளம் நீர்நிலை. ஆப்ஷன் சி தன்மை குளிர்ந்த, தன்மை இயல்பு. ஆப்ஷன் டி வழி காற்று, வழி பாதை. இதில் வந்து தவறானது வந்துட்டு கேட்குறாங்க, தவறான இணை எதுனா ஆப்ஷன் ஏ தான். உளவு அப்படின்றது வந்து நடமாடுன்னு வரும், வேவு பார்த்தல் வந்து உழவுன்னு வரும். இந்த உளவுத்துறைன்னு சொல்லுவாங்கள்ல, உளவுத்துறைன்னா அவங்களோட வேலை என்ன? உளவு பார்க்க, வேவு பார்க்கறது தானே. ஸோ பள்ளிக்கு வர லா வர்றது வந்து வேவு பார்க்குறதுன்னு அர்த்தம். அப்போ இதில் வந்து ஆப்ஷன் ஏ மாறி இருக்குது. ஸோ தவறானது கேட்குறாங்க, சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த வினா பார்க்கலாம், கூற்று 1, நாடு மொழி இனம் சமயம் எல்லாம் கடந்து எக்காலத்துக்கும் பொதுவாக அமைந்தமையால் இது திருக்குறள் என போற்றப்பட்டது. காரணம், குறள் வெண்பாக்களால் ஆனதால் குறள் எனவும், மேன்மை கருதி திரு என்றும் அடமொழியுடனும் திருக்குறள் எனவும் வழங்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ காரணம் கூற்று சரி, காரணமும் கூற்றும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. ஆப்ஷன் பி காரணமும் கூற்றும் சரி, ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. ஆப்ஷன் சி கூற்று சரி காரணம் தவறு. ஆப்ஷன் டி கூற்று தவறு காரணம் சரி. இது வந்து எது சரின்னு வந்துட்டு பார்க்கணும். இதில் வந்து கூற்று வந்து தவறு, காரணம் வந்து சரி. ஆப்ஷன் டி தான் வந்துட்டு சரியான ஆன்சர். எல்லாரும் வந்துட்டு ஆப்ஷன் ஏ போடுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. வாங்க புக்கில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் பாருங்க, நாடு மொழி இனம் சமயம் கடந்து எக்காலத்துக்கும் பொருந்துவதாக அமைந்தமையால் உலக பொதுமுறை திருக்குறள்னு போற்றப்படல, உலக பொதுமுறை அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்து போற்றப்படுது. திருக்குறள் 11 கீழ்கணக்கு ஒன்று, குறள் வெண்பாக்களால் ஆனதால் குறள் எனவும், மேன்மை கருதி திரு என்ற அடமொழியுடனும் திருக்குறள் எனவும் அழைக்கப்படுகிறது. ஸோ இதனால தான் வந்து கூற்று வந்து நமக்கு வந்து தவறு, காரணம் சரி. அடுத்தது என்ன பார்க்கலாம், சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றிருந்தால் நீதி வலுவா நெறிமுறையின் மேதினியில் என பாடியவர். ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி ஔவை, ஆப்ஷன் சி பாரதிதாசன், ஆப்ஷன் டி கண்ணதாசன். சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ஔவை. அடுத்தது என்ன பார்க்கலாம், கீழ்கண்டவற்றில் ஒருமை பன்மை அறிந்து சரியான கூற்றை காண்க. கூற்று 1, தன்மை ஒருமை நான் அல்லேன்.
கூற்று 2 முன்னிலை ஒருமை நீ அல்லை. கூற்று 3 படர்க்கை பலர்பால் அவர் அல்லர். கூற்று 4 படர்க்கை ஒன்றன்பால் அவை அல்ல. ஸோ கூற்று 4 மட்டும் ஆப்ஷன் பி கூற்று 4 மட்டும், ஆப்ஷன் சி கூற்று 2 மற்றும் 4, ஆப்ஷன் டி ஏதும் இல்லை. ஸோ இதில் எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்க்க மாட்டோம். இதில் இந்த கொஸ்டினில் கொஞ்சம் ஒரு பிழையும் இருக்குது. சரியானது இல்லை, தவறானது. ஆப்ஷன் ஏ தான் கூற்று 4 மட்டும் தவறானது. இங்கே படர்க்கை ஒன்றன்பால் அவை அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கு. அதான் தவறு. பாருங்க, ஒருமை நான் அல்லேன்னு வரும். ஒருமை முன்னிலையில் ஒருமை நீ அல்லை அப்படின்னு வரும். படர்க்கையில் பலர்பால் அவர் அல்லர், ஒன்றன்பால் அஃது அன்று, பலவின்பால் அவை அல்ல. அடுத்து என்ன பார்க்கலாம்? பொறுத்துக்கு ஆகு பெயர. சுண்டல் விற்றான் பண்பாகு பெயர். செவலைய வண்டியில் பூட்டு காலவாகு பெயர். கோடை நன்றாக விளைந்துள்ளது சினையாகு பெயர். தலைக்கொரு பழங்குடு தொழிலாகு பெயர். இது சரியாக பொருத்தணும். சுண்டல் விற்றான், சுண்டல் விற்றல் எல்லாமே தொழில் பெயரில் வரும். 4 செவலையே வண்டியில் பூட்டு, அதாவது காலை தான் செவலைன்னு சொல்கிறோம். வண்ணத்தை குறித்தா அது பண்பு பெயரில் வந்துடும். கோடை நன்றாக விளைந்துள்ளது காலவாகு பெயர். தலைக்கு ஒரு பழங்குடு சினையாகு பெயர். ஸோ 4, 1, 2, 3 ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்த என்ன பார்க்கலாம்? சரியான நிறுத்தற்குறியினை காண்க. தம்பிகளா, அச்சம் தவிர என்ற பாரதியின் சொல்லே எண்ணி செயல்படுங்கள் என்று கவிஞர் கூறினார். இதில் சரியானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரி. தம்பிகளே, அச்சம் தவிர என்ற பாரதியின் சொல்லே எண்ணி செயல்படுங்கள் என்று கவிஞர் கூறினார். அடுத்த என்ன பார்க்கலாம்? கருத்தா வகுப்பெயர் அல்லாத சொற்றொடர் எது அப்படின்னா கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது கருத்தா வகுப்பெயரில் வராது? ஆப்ஷன் ஏ திருவள்ளுவரை படித்துப்பார். ஆப்ஷன் பி கம்பனை புரட்டிப்பார். ஆப்ஷன் சி தொல்காப்பியனை தொட்டுப்பார். ஆப்ஷன் டி சமையல் கற்றேன். இதில் எது கருத்தாவு பெயரில் வராது அப்படின்னா ஆப்ஷன் டி நான் சமையல் கற்றேன். இது தன்வினையில் வரும். ஸோ அப்போ கருத்தாவு பெயர்னா என்ன? கருத்தாவு பெயர் என்னன்னா, இப்போ திருவள்ளுவராக இருக்கட்டும், கம்பனாக இருக்கட்டும், தொல்காப்பியனாக இருக்கட்டும், நம்ம அவங்கள படிக்க மாட்டோம். அவங்க விட்டுட்டு போனால், அவங்க சொல்லிட்டு போன கருத்துக்களை தான் படிப்போம். ஸோ அதனால தான் இது கருத்தாவு பெயர்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த வேணா பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் தவறான ஊமை தொடரே எது? ஆப்ஷன் ஏ விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல். ஆப்ஷன் பி நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல தெளிவாக தெரிதல். ஆப்ஷன் சி கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல எதிர்பாராத நிகழ்வு. ஆப்ஷன் டி காக்கை உட்கார பணம்பழம் விழுந்தது போல தற்செயல் நிகழ்வு. இதில் தவறான இணையை கேட்குறாங்க. ஊமை தொடரில் தவறான இணை ஆப்ஷன் பி நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. அடுத்து என்ன பார்க்கலாம்? ஆறு இருள் பிரித்து எழுதுக. ஆப்ஷன் ஏ 6 கூட்டல் இருள். ஆப்ஷன் பி 6 கூட்டல் இருள். ஆப்ஷன் சி அருமை கூட்டல் இருள். ஆப்ஷன் டி 6 கூட்டல் இருள். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி அருமை கூட்டல் இருள். அடுத்து என்ன பார்க்கலாம்? கண்ணதாசன் பற்றி தவறானவற்றை காண்க. முத்தையா என்னும் இயற்பெயரை கொண்ட கவியரசு கண்ணதாசன் 24/6/1922 சிறுகுடல் பட்டியில் பிறந்தார். காரைமுத்து புலவர், வணங்காமுடி, கமகப்பிரியன் முதலிய புனைப்பெயர்களில் கதை, கட்டுரை, கவிதைகளை எழுதி வந்தவர். 3வது தென்றல் திரை, சண்டமாருதம், முல்லை, கண்ணதாசன் முதலிய பத்திரிகைகளை நடத்தியவர். 4 இவர் அமெரிக்கா சென்றிருந்த போது 17/10/1981 அன்று இயற்கை எய்தினார். இதில் தவறானது ஏதாச்சும் இருக்கான்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஏதுமில்லை. ஆப்ஷன் பி 4 மட்டும் தவறு. ஆப்ஷன் சி 1 மற்றும் 4 தவறு. ஆப்ஷன் டி 2, 3 மற்றும் 4 தவறு. இதில் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஏதுமில்லை. அடுத்து கீழ்கண்டவற்றில் செயற்பாட்டு வினைத்தொடரை காண்க. படுபட்டதுன்னு முடிஞ்சாலே அது செயற்பாட்டு வினைத்தொடரில் வந்துடும். சரி பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ ஓவியம் மாறனால் வரையப்பட்டது. ஆப்ஷன் பி கலையரசு துணியை தைத்தாள். ஆப்ஷன் சி ஆசிரியர் பாடத்தை நடத்தினார். ஆப்ஷன் டி பூங்குழலி உணவை சமைத்தாள். இதில் செயற்பாட்டு வினைத்தொடர் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ ஓவியம் மாறனால் வரையப்பட்டது. மற்றது எல்லாமே செய்வினைத்தொடர். அடுத்த வினா பார்க்கலாம். தமிழ் மொழியில் வழங்கும் திசை சொற்களும் அவற்றின் தமிழ் வழக்கும் சரியானவற்றை காண்க. தல்லை தாய். 2 குசினி சமையலறை. 3 புகார் மனு. 4 வாய்தா தொடர்ச்சி. ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி. ஆப்ஷன் பி 1 மற்றும் 3. ஆப்ஷன் சி 2 மற்றும் 4. ஆப்ஷன் டி 1 மற்றும் 2.
ஸோ இதில் சரியான ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா 1 மற்றும் 2 ஆப்ஷன் டி சரியானது. 3ம் 4ம் வந்துட்டு தவறு. புகார் அப்படின்னா வந்துட்டு மனு இல்லை, முறையீடு. அதே மாதிரி வாய்தா அப்படின்னா தொடர்ச்சி இல்லை, வாய்தானா வரின்னு அர்த்தம். இதை பாருங்க, புகார்னா முறையீடு, தல்லைனா தாய் தான், குசினினா சமையலறை தான், வாய்தானா நிலவரியில் வந்து வரும். இது ஒரு நல்ல கொஸ்டின்னா, பட் ஓல்டு டிஎன்பிசி கொஸ்டின். அன்மொழி தொகை பிரித்தெழுதுக. ஆப்ஷன் ஏ அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை, ஆப்ஷன் பி அன்மொழி கூட்டல் தொகை, ஆப்ஷன் சி அன் கூட்டல் மொழி கூட்டல் தொகை, ஆப்ஷன் டி அண்மை கூட்டல் மொழி கூட்டல் தொகை. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை. அடுத்த வினா பார்க்கலாம். இலக்கியம் பிரிக்கும் முறை. ஆப்ஷன் ஏ இல கூட்டல் கியம், ஆப்ஷன் பி இலக்கிய கூட்டல் இம், ஆப்ஷன் சி இலக்கு கூட்டல் இயம், ஆப்ஷன் டி இலக்கு கூட்டல் இயம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி இலக்கு கூட்டல் இயம். அடுத்த வினா பார்க்கலாம். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கில் தவறாக அமைந்துள்ளவற்றை காண்க. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. காற்றடிக்கும் காற்று வீசும், தவளை கூப்பிடும் தவளை கத்தும், வானம்பாடி ஆடும் வானம்பாடி பறக்கும். ஆப்ஷன் ஏ ஏதுமில்லை, ஆப்ஷன் பி அனைத்தும், ஆப்ஷன் சி 3 மட்டும், ஆப்ஷன் டி 2 மட்டும். இதில் வந்துட்டு தவறாக எது அமைஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க. எதுவுமே தவறில்லை, ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு சரியானது, தவறானது எதுவும் இல்லை. அடுத்த என்ன பார்க்கலாம். கமலா சிரித்தாள் என்பது எந்த வலுவின் கீழ் வரும்? கமலா சிரித்தாள் என்பது எந்த வலுவின் கீழ் வரும்? ஆப்ஷன் ஏ இடவலு, ஆப்ஷன் பி பால்வலு, ஆப்ஷன் சி திணைவலு, ஆப்ஷன் சி டி வந்து காலவலு. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வந்து இடவலு. இந்த கொஸ்டினில் ஒரு சின்ன தவறு இருக்குது. இது வந்து சிரித்தாய் இந்த மாதிரி வரணும். ஸோ கமலா சிரித்தாள்னு போட்டது வந்துட்டு தவறு தான். கமலா சிரித்தாய் என்பது எந்த வலுவின் கீழ் வரும் அப்படின்னா இடவலு, அதுதான் சரியான ஆன்சர். அடுத்த வினா பார்க்கலாம். பெயரெச்ச தொடர். கார்வழி படித்தாள். வினையெச்ச தொடர் வென்றான் சோழன். வினைமுற்று தொடர் பாடி முடித்தான். எழுவாய் தொடர் எழுதிய பாடல். இப்போ சரியா பொருத்தணும். பெயரெச்ச தொடர் எழுதிய பாடல். வினையெச்ச தொடர் பாடி முடித்தான். வினை முற்று தொடர் வென்றான் சோழன். எழுவாய் தொடர் கார்வழி படித்தாள். 4 3 2 1. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்த என்ன பார்க்கலாம். கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூங்காடு நான் ஒரு தும்பி என்று தமிழ் காதல் கொண்டவர். ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி தமிழ்வழி, ஆப்ஷன் டி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதிதாசன். அடுத்த என்ன பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் தவறான இணை எது? அயற்சொல் தமிழ்ச்சொல். சபை திடல், சாதம் சோறு, பூஜை வழிபாடு, விபூதி திருநீர். இதில் வந்துட்டு தவறானது கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ சபை. சபைனா அவைன்னு வரும். இது பண்ண சபை, அவை, சாதம் சோறு, பூஜை வழிபாடு, விபூதி திருநீர். ஒரு தொடரில் இரு சொற்கள் அமைந்து இரண்டுக்கும் இடையே சொல்ல உருவோ மறையாது பொருளை உணர்த்துவது. ஆப்ஷன் ஏ வேற்றுமை தொகை, ஆப்ஷன் பி வேற்றுமை தொடர், ஆப்ஷன் சி தொகாநிலை தொடர், ஆப்ஷன் டி தொகைநிலை தொடர். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி தொகாநிலை தொடர். ஸோ இது இருக்கு பாருங்க. ஒரு தொடரில் இரு சொற்கள் அமைந்து இரண்டுக்கும் இடையில் சொல்ல உருவோ மறையாது பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர். அடுத்த என்ன பார்க்கலாம். ஊரினை நாட்ட இந்த உலகினை ஒன்று சேர்க்க பேரறிவாளன் நெஞ்சில் பிறந்த பத்திரிகை பெண்ணை என பாடியவர். ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி நாமக்கல் கவிஞர், ஆப்ஷன் டி தாராபாரதி. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதிதாசன். இதோ ஊரினை நாட்ட இந்த உலகினை ஒன்று சேர்க்க பேரறிவாளர் நெஞ்சில் பிறந்த பத்திரிகை பெண்ணை பாரதிதாசன். அடுத்து பார்க்கலாம். தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை டேஸ். 2வது மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் டேஸ். 3 ஈ மொய்த்த பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வன டேஸ். மேற்கண்டவற்றில் ஒருமை பன்மை அறிந்து நிரப்புக. ஸோ தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை அல்ல. மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல். ஈ மொய்த்த பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வன அன்று. இந்த ஈ அப்படின்றது ஒன்றன்பால், மணிமேகலை அப்படின்றது வந்து பெண்பாலை குறிக்கி அல்லல். இதில் இந்த புத்தகங்கள் அப்படின்றது வந்துட்டு பலர்பாலில் வருது, பலவின் பாலில் வரும்.
ஓகே, அடுத்த வேணா பார்க்கலாம். தவறான தொடர் எது? ஒருமைப்பன்மை. பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்ல. அதை செய்தது நான் அல்லேன். பகைவர் நீவீர் அல்லர். தவறான தொடர் தான். இதில் வந்து சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. இது ஒன்றன் பாலில் வந்திருக்கு. அப்போ அன்று தான் வரணும். அடுத்த வேணா பார்க்கலாம். விலங்குகளின் இளமை பெயர்களில் தவறானது. ஆப்ஷன் ஏ யானைக்கன்று, ஆப்ஷன் பி மான்கன்று, ஆப்ஷன் சி எருமைக்கன்று, ஆப்ஷன் டி குதிரை கொட்டில். குதிரை கொட்டில் அப்படின்றது வந்துட்டு சரியானது தான். ஆனால் அது வந்து இளமை பெயர் கிடையாது. குதிரை குட்டி, குதிரைக்கு வந்து குட்டி தான் இளமை பெயர். ஸோ விலங்குகளின் இளமை பெயர்களில் தவறானது வந்துட்டு ஆப்ஷன் டி. குதிரை கொட்டில் வந்து வாலிடம். அடுத்த வேணா பார்க்கலாம். தேம்பாவணி காவலூர் கலம்பகம் கதம்ப மாலையாக காட்சியளிக்கிறது. தொன்னூல் பொன்னூலாக விளங்குகிறது. சதுரகராதி முத்தாரமாக மிளிர்கிறது. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்கள் ஒருவராக விளங்குகிறார் என கூறியவர். ஆப்ஷன் ஏ ராப்பி சேதுபிள்ளை, ஆப்ஷன் பி மீனா சுந்தரனார், ஆப்ஷன் சி பாரதிதாசன், ஆப்ஷன் டி ஜி பப். சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராப்பி சேதுபிள்ளை. இது வரைக்கும் பாருங்க. தேம்பாவணி காவலர் கலம்பகம் கதம்பமாலையாக காட்சியளிக்கிறது அப்படியே ஒன்றா சொல்லிட்டு கடைசி ராப்பி சேதுபிள்ளை வீரமாமுனிவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். அடுத்த வேணா பார்க்கலாம். மரபு சொற்களின் அடிப்படையில் பின்னவற்றில் எது சரியானது? ஆப்ஷன் ஏ மாட்டுத் தொழுவத்தின் அருகே குயில் கரவதை கேட்டு கழுதை கனைத்தது. ஆப்ஷன் பி ஆட்டுப்பட்டி அருகே குயில் கூவியதை கேட்டு கழுதை கத்தியது. ஆப்ஷன் சி ஆட்டு மந்தை அருகே குயில் கூவியதை கேட்டு கழுதை கனைத்தது. ஆப்ஷன் டி ஆட்டுக்கொட்டில் அருகே குயில் கரவதை கேட்டு கழுதை கத்தியது. இப்போ ஆடுக்கு என்ன வரணும்? ஆடு வந்து ஆட்டுப்பட்டி. அதே மாதிரி அருகே உள்ள குயில் கூவியது கேட்ட கழுதை கழுதை கத்தியது. இதெல்லாம் சரி. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்த வேணா பார்க்கலாம். கல்வெட்டு பிக்டோகிராஃபி, ஒளியன் பொனமி, சித்திரெழுத்து ஆர்டிகுலரிட்டி பொனட்டிக்ஸ், ஒளிபரப்பியல் எபிகிராஃபி. சரியா எப்படி பொறுத்தருன்னு பார்க்கணும். கல்வெட்டுனா எபிகிராஃபி, ஒளியன்னா பொனமி, சித்திரெழுத்துனா பிக்டோகிராஃபி, ஒளிபரப்பியல் ஆர்டிகுலரிட்டி பொனட்டிக்ஸ். இப்போ சரியான ஆன்சர் 4, 2, 1, 3. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்த வேணா பார்க்கலாம். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஆப்ஷன் ஏ நான் வாங்கிய நூல் இது அல்ல. ஆப்ஷன் பி நான் வாங்கிய நூல்கள் இது அல்ல. ஆப்ஷன் சி நான் வாங்கிய நூல் இது அன்று. ஆப்ஷன் டி நான் வாங்கிய நூல் இவே அல்லோன். சரியான ஆன்சர் பிழையற்ற தொடர் எதுன்னா ஆப்ஷன் சி தான். நான் வாங்கிய நூல் இது அன்று ஒன்றன் பாலில் வந்திருக்கு. ஸோ இது அன்று, இதுதான் வந்துட்டு சரியானது. அதே மாதிரி வந்து இது அல்லன்னு வரக்கூடாது. இஃது அல்ல அந்த மாதிரி வந்திருந்தா கரெக்டாக இருந்தது. இஃது அல்ல. ஏன்னா நூல்கள் அப்படின்றது வந்துட்டு பலவின்பாலில் இருக்குது. அதனால அல்ல அப்படின்றது முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடி இஃது வரணும். இதுன்னு வந்திருக்கு. ஸோ அடுத்த வேணா பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் தவறான பிரித்தெழுது காண்க. நல்லினம் நன்மை கூட்டல் இனம். ஆப்ஷன் பி பாருங்க. தீயினம் தீமை கூட்டல் இனம். ஆப்ஷன் சி மொழிவதாம் மொழி கூட்டல் ஆவதாம். ஆப்ஷன் டி முன்னீர் 3 கூட்டல் நீர். இதில் வந்து தவறானது கேட்டிருக்காங்க. தவறானது ஆப்ஷன் சி மொழிவது கூட்டல் ஆம். மொழிவது கூட்டல் ஆம் இந்த மாதிரி எழுதியிருந்தா இது சரி. அடுத்த வேணா பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் தவறான இணை எது? கொச்சை சொற்கள் சரியான சொற்கள். இடப்பக்கம் இடது பக்கம், தாவாரம் தாழ்வாரம், கடப்பாறை கடப்பாறை, கோடாலி கோடாரி. ஸோ இடப்பக்கம் அப்படின்றது வந்து சரியான சொல். இடது பக்கம் அப்படின்றது வந்து கொச்சை சொல். அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு சரியானது. அடுத்த வேணா பார்க்கலாம். மெல்ல நடந்து வந்த பையனை கண்டேன் இத்தொடரில் டேஸ். இதில் என்னென்ன வந்திருக்கு? 2 பெயரெச்சமும் 1 வினையெச்சமும் வந்துள்ளது. ஆப்ஷன் பி 2 வினையெச்சமும் 1 பெயரெச்சமும் வந்துள்ளது. ஆப்ஷன் சி 2 பெயரெச்சம் மட்டும் வந்துள்ளது. ஆப்ஷன் டி 3 வினையெச்சம் வந்துள்ளது. இதில் வந்துட்டு சரியான ஆன்சர் வந்து 2 வினையெச்சமும் 1 பெயரெச்சமும் வந்துட்டு வந்திருக்கு. எப்படின்னா மெல்ல நடந்து அப்படின்றது வந்து ஒரு வினையெச்சம். அதே மாதிரி நடந்து வந்த அதுவும் வந்து ஒரு வினையெச்சம் தான். அப்போ 2 வினையெச்சம் ஆச்சு. வந்த பையன் பெயரெச்சம். அப்போ 2 வினையெச்சம் 1 பெயரெச்சம் இருக்குது. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்த வேணா பார்க்கலாம். அரசரை அவரது டேஸ் காப்பாற்ற என வள்ளுவர் குறிப்பிடுறார். ஆப்ஷன் ஏ செங்கோல்,
ஆப்ஷன் பி வெண்கொற்ற கொடை, ஆப்ஷன் சி குற்றமற்ற ஆட்சி, ஆப்ஷன் டி படை வலிமை. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி குற்றமற்ற ஆட்சி. இது வரைக்கும் பாருங்க. இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டா செயின். உலகத்து உயிர்கள் எல்லாம் அரசன் காப்பாற்றும், அவரே அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும். தேவனைய பாணி இயற்பெயர். ஆப்ஷன் ஏ விஜயரங்கன், ஆப்ஷன் பி சூரிய நாராயண சாஸ்திரி, ஆப்ஷன் சி தேவநேசன், ஆப்ஷன் டி பாவாணர். இதில் வந்துட்டு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி தேவநேசன். ஸோ இந்த கண்டென்ட்லாம் வந்துட்டு 2003 2004 புக்கில் இருக்குது. இவர் தான் பெற்றோர் இவர்கிட்ட பேர் தேவநேசன். அடுத்து என்ன பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் 23 மொழிகளில் வேர்ச்சொல் காணும் பன்மொழி அறிஞராக விளங்கியவர் யார்? ஆப்ஷன் ஏ தேவனைய பாவலர், ஆப்ஷன் பி தனிநாயடிகள், ஆப்ஷன் சி பாரதிதாசன், ஆப்ஷன் டி தைரியநாதன். சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தேவனைய பாவலர். இது வரைக்கும் பாருங்க. 23 மொழிகளில் வேர்ச்சொல் காணும் பன்மொழி அறிஞராக விளங்கியவர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஜாதகம் என்பதை பிறப்பியம் என்றும் பஞ்சாங்கம் என்பதை ஐந்திரம் என்றும் மாற்றியவர்? ஆப்ஷன் ஏ பெரியார், ஆப்ஷன் பி தேவனைய பாவனர், ஆப்ஷன் சி வீரமௌனிவர், ஆப்ஷன் டி மரமலை அடிகள். சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி தேவனைய பாவனர். இதோ சாதகம் ஜாதகம் என்பதை பிறப்பியம் என்பர், பஞ்சாங்கம் என்பதை ஐந்திரம் என்பர். இவ்வாறு ஏராளமான சொற்களை அழகு தமிழில் வழங்கியவர் பாவாணர். அடுத்த வேணா பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் சரியான பிரித்தெழுதுகாங்க. எண்ணெய் எண் குட்டல் நெய், தண்ணீர் தன் குட்டல் நீர், மணியொலி மணி குட்டல் ஒலி, தீ அணைப்பான் தீ குட்டல் அணைப்பான். ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி, ஆப்ஷன் பி 1 3 மற்றும் 4 சரி, ஆப்ஷன் சி 2 3 மற்றும் 4 சரி, ஆப்ஷன் டி 3 மற்றும் 4 சரி. இது சரியானது கேட்குறாங்க. 3 மற்றும் 4 சரி. எண்ணெய் ப்ளஸ் தண்ணீர் இது ரெண்டுமே வந்துட்டு தவறு. இது பாருங்க. எண்ணெய் எல் குட்டல் நெய், தண்ணீர் தன்மை குட்டல் நீர். பிழை நீங்கிய சரியான தொடரை காண்க. 1 மணத்தக்காளியில் கருப்பு சிகப்பு என இருவகை உண்டு. 2 மணித்தக்காளியில் கருப்பு சிவப்பு என இருவகை உண்டு. 3 மணித்தக்காளியினை பொரியலாக செய்து தொடுகறியாக பயன்படுத்தி கொள்ளலாம். 4 மணித்தக்காளியினை பொரியலாக செய்து தொடுகறியாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 3, ஆப்ஷன் பி 2 மற்றும் 4, ஆப்ஷன் சி 2 மற்றும் 3, ஆப்ஷன் டி 2 மற்றும். இது வந்து சரியானது கேட்குறாங்க. சரியானது பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 4. ஆப்ஷன் பி வந்து சரியானது. ஏன்னா மணித்தக்காளின்னு வராது, மணத்தக்காளின்னு வரும். சிகப்பு வராது, சிவப்பு அப்படின்றது தான் கரெக்டு. சிவப்பு. அதே மாதிரி வந்துட்டு பொரியலுக்கு எந்த ரீ வரும்னு கரெக்டாக தெரிஞ்சதுன்னா இந்த கொஸ்டின் ஆன்சர் போட்டிருக்கலாம். அடுத்த வேணா பார்க்கலாம். ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொற்களில் கீழ்கண்டதில் தவறானது எது? கிளாத் ஸ்டோர் துணி அங்காடி, கேபிள் கம்பிவடம், ஆக்சிடென்ட் நேர்ச்சி, லாண்டரி வெளுப்பகம். தவறானது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஏதுமில்லை, ஆப்ஷன் பி 2 மற்றும் 3, ஆப்ஷன் சி 3 மற்றும் 4, ஆப்ஷன் டி 1 மற்றும் 3. தவறானது பார்த்தா எதுவுமே இல்லை. ஏஜென்சி முகாமை, ஆக்சிடென்ட் நேர்ச்சி, கிளாத் ஸ்டோர் துணி அங்காடி, கேபிள் கம்பிவடம். அடுத்த என்ன பார்க்கலாம். சரியானதை தேர்ந்தெடு. கொச்சை சொல் மற்றும் சரியான சொல். அண்ணாக்கயிறு அரஞ்சாங்கயிறு, கத்தரிக்காய் கத்தரிக்காய், கருவேப்பிலை கறிவேப்பிலை, கைமாறு. இதில் வந்துட்டு சரியானது கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி, ஆப்ஷன் பி 1 2 மற்றும் 3, ஆப்ஷன் சி 1 3 மற்றும் 4, ஆப்ஷன் டி 1 மற்றும் 3. சரியானது ஆப்ஷன் ஏ அனைத்துமே சரிதான். அடுத்து என்ன பார்க்கலாம். சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன் என்றெல்லாம் பாரதியாரை புகழ்ந்தவர்? ஆப்ஷன் ஏ பாரதிதாசன், ஆப்ஷன் பி கவிமணி, ஆப்ஷன் சி சுப்ரபாரதிமணியன், ஆப்ஷன் டி வ.உ.சி. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரதிதாசன். அடுத்த என்ன பார்க்கலாம். ஓர்தல் என்னும் சொல்லின் பொருள் தருக. ஆப்ஷன் ஏ நற்காட்சி, ஆப்ஷன் பி நல்லறிவு, ஆப்ஷன் சி துன்பம், ஆப்ஷன் டி அடங்குமறுத்தல். சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி நல்லறிவு. ஓர்தல் நல்லறிவு. கல்வி கரையில கற்பவர் நாள் சில, மெல்ல நினைக்கின் பிணிபல என கூறும் நூல்? ஆப்ஷன் ஏ திருக்குறள், ஆப்ஷன் பி கொன்றைவேந்தான், ஆப்ஷன் சி திருவிடுகம், ஆப்ஷன் டி நாலடியார். சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி நாலடியார். அடுத்து என்ன பார்க்கலாம். கீழ்கண்ட சொல்லும் பொருளில் தவறான இணையது? நோன்றல் பொறுத்தல், பொறை பொறாமை,
பேதையர் அறிவற்றவர், அளந்தவர் வறியவர். இதில் வந்துட்டு சொல்லும் பொருளில் தவறான இணை ஆப்ஷன் பி தான். பொறை வந்து பொறாமை கிடையாது, பொறுமை. அடுத்தது என்ன பார்க்கலாம். திணையளவு போதா சிறுபோல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் மனை அழகு என்ற திருவள்ளுவ மாலை பாடலில் அழகு என்பதன் எதிர்ச்சொல் என்ன? ஆப்ஷன் ஏ கோழி, ஆப்ஷன் பி உலக்கை, ஆப்ஷன் சி மேலான, ஆப்ஷன் டி சேவல். சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி சேவல். ஏன்னா அழகு அப்படின்றதுக்கு பொருள் என்னன்னா கோழின்னு அர்த்தம். அடுத்தது என்ன பார்க்கலாம். ஜன்னல் என்பது எம்மொழி சொல். ஆப்ஷன் ஏ உருது, ஆப்ஷன் பி அரபு, ஆப்ஷன் சி போர்ச்சுகீசியம், ஆப்ஷன் டி சமஸ்கிருதம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி போர்ச்சுகீசியம். அடுத்தது என்ன பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் மிகுதி என்னும் பொருள் தர சொல்லிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தவ, ஆப்ஷன் பி சால, ஆப்ஷன் சி நனி, ஆப்ஷன் டி களி. பொருள் தராத சொல் ஆப்ஷன் டி களி. அடுத்தது என்ன பார்க்கலாம். கூற்று. யானை கன்று என்பது மரபு பிறந்த சொல். யானை குட்டி என்பது மொழி மரபுக்கு ஏற்ற சொல். காரணம், நம் முன்னோர்கள் எச்சொல்லை எப்படி வழங்கினார்களோ அச்சொல்லை அப்படியே ஏற்று நாமும் வழங்குதல் மரபு ஆகும். ஸோ கூற்று காரணம். இதில் வந்துட்டு எது சரின்னு பார்க்கணும். கூற்று. யானை கன்று என்பதே மரபு பிறந்த சொல். அப்படியா? இல்லை, யானை குட்டி தான் மரபு பிறந்த சொல். யானை கன்று வந்து மரபு மொழிக்கு ஏற்ற சொல். ஸோ காரணம், நம் முன்னோர்கள் எச்சில், அது கரெக்டு தான். காரணம் கரெக்டு, கூற்று வந்து தவறு. அப்போ கூற்று வந்து தவறு, காரணம் சரி. ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். அடுத்தது என்ன பார்க்கலாம். சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. மேவல் விலங்கு, தலை உரிமை, வேரல் மேற்கொள்ளுதல், கிழமை வெற்றி பெறுதல். அப்போ மேவல் அப்படின்னா மேற்கொள்ளுதல், தலை அப்படின்னா விலங்கு, வேரல் அப்படின்னா வெற்றி பெறுதல். சரி, வேரல் அப்படின்னா வேரல்னா வெற்றி பெறுதல், கிழமைனா உரிமை. இதுக்கு வந்துட்டு சரியான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி 3, 1, 4, 2. அடுத்தது என்ன பார்க்கலாம். சரியான நிறுத்தக்குறியினை காண்க. அம்மையார் ஐயா ரசம் என்பது வடசொல், சார் என்று கூறலாமே என்றார். இதில் வந்து சரியான நிறுத்தல் குறியுள்ள தொடர் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சி அம்மையார் ஐயா ரசம் என்பது வடசொல், சார் என்று கூறலாமே என்றார். அடுத்தது என்ன பார்க்கலாம். சரியான இணையினை காண்க. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. சுவற்றில் சுவரில், பதற்றம் பதட்டம், கோத்து கோர்த்து, நாட்கள். சரியான இணை. ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி, ஆப்ஷன் பி 1 மற்றும் 4 சரி, ஆப்ஷன் சி 2 மற்றும் 3 சரி, ஆப்ஷன் டி 1 மட்டும் சரி. சரியானது ஆப்ஷன் டி 1 மட்டும் சரி. அடுத்தது என்ன பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடு. பிழை மற்றும் சரி. அந்த சுற்றுலா, அவருடைய மகனோடு, அவரது மகனோடு, அவர்தான், மேற்கொண்டார். ஸோ இதுதான் அப்படியே வந்துட்டு மாறி இருக்கு. ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். அடுத்தது என்ன பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் வல்லினமை நீங்காத தொடரை காண்க. வல்லினமை நீங்காத தொடர். அப்போ வல்லினமை இருக்கிற தொடரை பார்க்கணும். வெள்ளி கிண்ணம் விலை அதிகம். ஆப்ஷன் பி நாடகம் என்பது உலக நிகழ்ச்சிகளை காட்டும் கண்ணாடி. ஆப்ஷன் சி அந்த பையனா இப்படி சொன்னான். ஆப்ஷன் டி தைத்திங்கள் நன்னாளில் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதில் வந்துட்டு வல்லினமை நீங்காத தொடர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். நாடகம் என்பது உலக நிகழ்ச்சிகளை வரும் காட்டும் கண்ணாடி. ஓகே, அடுத்தது என்ன பார்க்கலாம். வினை மரபு சொற்களில் தவறானது. நாற்கிளி, கல் உடை, உடம்பனை, திரியை ஏற்று. இதில் வந்துட்டு தவறானது கேட்குறாங்க. தவறானது வந்து திரியை ஏற்று, இதுதான் தவறானது. திரி என்ன செய்யணும்? கொளுத்தணும். இதோ 2004, 2005 புக்கில் இருக்கு பாருங்க. திரியை கொளுத்து, கல் உடை, நாற்கிளி, இந்த மாதிரி குடம் வனை. நீங்கள் ஏற்றுறதா இருந்தால் விளக்க தான் வந்துட்டு ஏற்றுற மாதிரி இருக்கும். அடுத்தது என்ன பார்க்கலாம். தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் மரமலையடிகள். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் தேவநாய பாவலர். தனித்தமிழை தலைக்கு செய்தவர் கால்டுவல். தமிழை ஆளன வளர்த்து மாண்புற செய்தவர் பரிதிம கலைஞர். சரியான இணையை பார்க்கலாம். தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் கால்டுவல். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமர் கலைஞர். தனித்தமிழை தலைக்கு செய்தவர் மரமலையடிகள். தமிழை ஆளன வளர்த்து மாண்புற செய்தவர் தேவநாய பாவனர். அப்போ 3, 4, 1, 2 சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏ சரி. அடுத்து என்ன பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் தேவநாய பாவனர் இயற்றாத நூல் எது?
வடமொழி வரலாறு ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி பண்டைய தமிழர் நாகரிகமும் பண்பாடும். ஆப்ஷன் சி தமிழின் சிறப்பு. ஆப்ஷன் டி தமிழர் திருமணம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி தமிழின் சிறப்பு. தமிழின் சிறப்பு என்ற நூலோட ஆசிரியர் கி.ஆ.பெ. விஸ்வநாத். அடுத்த வேணா பார்க்கலாம். பொறுத்துக. மக்கை கலைமான், மத்தமான் யானை, அரி சிங்கம், புல்வாய் மயில். இதுக்கு வந்துட்டு சரியாக பொருத்தணும். மக்கை அப்படின்றது வந்துட்டு மயில், மத்தமான் அப்படின்றது வந்துட்டு யானை, அரி அப்படின்றது சிங்கம், புல்வாய் அப்படின்றது கலைமான். அப்போ 4, 2, 3, 1. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்த வேணா பார்க்கலாம். ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொற்களில் சரியானவற்றை காண்க. பிளாஸ்டிக் நெகிழி, எவர் சில்வர் நிலைவெள்ளி, வீடியோ கேசட் ஒளிப்பேழை, ஆடியோ கேசட் ஒளிப்பேழை. ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி. ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 சரி. ஆப்ஷன் சி 3 மற்றும் 4 சரி. ஆப்ஷன் டி 1, 3 மற்றும் 4 சரி. சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 சரி. இந்த 3 4 அப்படியே மாறிக்கும். ஸோ ஒளிப்பேழை வந்துட்டு இங்கே வரும், இந்த ஒளிப்பேழை வந்துட்டு 4க்கு வரும். அவ்வளோதான், 100 கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சாச்சு. காணொலி பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.